சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அதிமுகவின் தலைமை அலுவலகத்திற்குள் பன்னீர்செல்வம் அவர்களது வருகை நிச்சயமாக அமையும் என்ற தகவல் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. அதிமுகவில் ஓபிஎஸ் அவர்களுக்கு தனி அறை அதிமுகவின் தலைமை அலுவலகத்தில் மீண்டும் அவருக்கு கொடுக்கப்படும் என்றும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் மாவட்ட செயலாளர்கள் அவைத்தலைவர் தமிழ்மகன் உசைன் அவர்களிடம் தெரிவித்திருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. அதிமுகவின் மாவட்ட செயலாளர்கள் நடத்தப்பட்ட கூட்டத்தொடரில் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு சாதகமாக பேசினார்களா அல்லது உண்மையின் பக்கம் பேசினார்களா என்பதை நாம் கூறுகிறோம். அது சரியா தவறா என்பதை தொண்டர்களாகிய நீங்களே கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். கடந்த 4 ஆண்டுகளாக திமுக வெற்றி வாய்ப்பையும் அதிமுக படுதோல்வியையும் பெற்று வருகிறது. 2 இடைத்தேர்தல்களையும் அதிமுக புறக்கணித்துள்ளது. இப்பேற்பட்ட ஒரு சூழலில் 2026 அரசியல் களம் என்பது திமுக அதிமுக குறிப்பாக நாம் தமிழர் தமிழக வெற்றி கழகம் என்று 4 முனை போட்டி இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால் எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட இழக்க நேரிடும் என்ற கருத்து கணிப்புகளும் வெளியாகியுள்ளது. அதிமுகவின் மீது தவறுகள் இருக்கிறதா, மக்கள் அதிமுகவின் மீது வெறுப்பு உண்டாகிறார்களா என்ற தகவலை நாம் கேட்டறிந்த பொழுது மக்கள் திமுகவின் மீது தான் கடும் கோபத்தில் இருக்கிறார்கள். ஆனால் அதிமுகவின் உட்கட்சி மோதலின் காரணமாக களத்தில் தொண்டர்கள் முழுமையாக பணிகளை மேற்கொள்ள முடியாமல் இருப்பதன் காரணமாகத்தான் கடந்த தேர்தல்களில் அதிமுக தோல்விகளை பெற்றுள்ளது. சசிகலா அணி என்றும் டிடிவி தினகரனின் அணி என்றும் குறிப்பாக பன்னீர்செல்வத்தின் அணி என்றும் பிரிந்து கிடப்பதன் காரணமாக யாருக்கு வேலை செய்வது என்ற ஒரு இக்கட்டான சூழலும் அங்கு உருவாகியுள்ளது. அனைவருமே இரட்டை இலை சின்னத்தை காட்டுகிறார்கள். அனைவருமே அம்மாதான் எங்களது தலைவி என்று கூறுகிறார்கள். எப்பேற்பட்ட ஒரு குழப்படியான நிலையில் எப்படி உங்களுக்கு நாங்கள் ஆதரவுகளை தெரிவிக்க முடியும்? அதிமுகவை ஒருங்கிணையுங்கள், உங்களது கோபத்தை ஓரம் கட்டுங்கள் என்று மாவட்ட செயலாளர்கள் கூறுவது சரியா தவறா என்பதை தொண்டர்களாகிய ஒவ்வொரு தொகுதியில் உள்ள தொண்டர்களாகிய உங்களது கருத்துக்களை மறக்காமல் கூறுங்கள். இதுதான் அதிமுகவில் ஓபிஎஸ் அவர்கள் வருகை தருவதற்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தும். அவர் அதிமுகவின் அலுவலகத்திற்குள் வரலாமா, இணையலாமா, வேண்டாமா என்பதை உண்மையான தொண்டர்களாகிய நீங்கள் தான் கமெண்ட் வாயிலாக தெரிவிக்க வேண்டும்.